கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ள நிலையில் வீடுகளில் குடில் அமைப்பது போன்று ஒருவர் தனது காரில் குடில் அமைத்து கிறிஸ்துமஸை வரவேற்கிறார். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு விழாவான கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட உள்ள நிலையில் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸை உற்சாகமாக வரவேற்று வருகின்றனர். அந்த வகையில் ஒவ்வொருவரும் தங்களது வீடுகளில் நட்சத்திரங்களை கட்டி தொங்க விடுவது, குடில்கள் அமைப்பது என்று கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வரும் அதே வேளையில் திருநெல்வேலியைச் சேர்ந்த டோனி என்ற இளைஞர் கிறிஸ்துமஸை புதுமையாக வரவேற்கிறார். தனது சொந்தமான காரின் பின்பகுதியில் மிகவும் அழகான, அனைவரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் சிறிய அளவிலான குடில் அமைத்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அவர் வரவேற்று கொண்டாடி வருகிறார். கிறிஸ்து பிறப்பை வெளிப்படுத்தும் தத்ரூபமான இந்த குடில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதுடன் பாராட்டையும் பெற்றுள்ளது. வணக்கம், என் பேர் டோனி. இங்கே பாளையங்கோட்டை கேடிஎஸ் நகரில் வசிக்கிறோம். எல்லாருமே எப்பவுமே வீட்டிலலாம் கொடி வைப்பாங்க. அந்த ஒரு மாதம் கிறிஸ்மஸ் அப்போனா ஒரு மாதம் முன்னாடி எல்லாம் பிளான் போடுவோம்ல அம்மா அப்பாலாம். ஸோ வீட்டில் அந்த மாதிரி கொடி வைக்கலாம் யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, ஏன் காரில் வைக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஐடியா கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நம்ம காரில் கொடி வைக்கலாமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எப்படி வைக்கலாம், என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் பிளான் போட்டோம், எங்கே வைக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். அப்போ தான் எங்களுக்கு கார் பின்னாடி கீழே வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் மிரர் இருக்குது, ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அதனால் காரில் கொடியில் வச்சுருந்தோம். இப்போ கார்ல வைக்கிறதா இருந்தா நம்ம வீட்டுல கொஞ்சம் பெருசா வச்சிருப்போம், அந்த மாதிரி வைக்க முடியாது. ஸோ கார்ல வைக்கிறதா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி சுரூபங்கள்லாம் சின்னதா செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்பா ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட சொல்லி எல்லா சுரூபமே ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி குட்டியா செஞ்சு அதுக்கப்புறம் வச்சது. ஒரு மாசமா அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம், இந்த மாதிரி எங்க வைக்கலாம், அப்படி வைக்கலாம், லைட்டிங்ஸ் கொடுக்கணும், ஏன்னா சும்மா வச்சா தெரியாதுல்ல. ஸோ லைட்டிங் கொடுக்கணும், எப்படி லைட் கொடுக்கலாம், தீம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணி அதுக்காக பேசி அப்புறம் இந்த ஐடியா இப்படி பண்ணுவோம்.